பெனாங்கில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா இடமான பத்து பெருங்கி அதன் தூய்மையான கடற்கரை மற்றும் கண்கவர் இயற்கை காட்சிகளால் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பயணிகளை தொடர்ந்து ஈர்க்கிறது. ஆனால் கடற்கரை அரிப்பு காரணமாக இந்த பகுதி தற்போது ஆபத்தில் உள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் கடற்கரை அரிப்பு அதிகரித்து சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகளின் கவலைகளை உருவாக்கியுள்ளது. கடற்கரையின் நிலைமை பல பகுதிகளில் மோசமாகியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு குறித்து அச்சம் கொள்கின்றனர். மழைக்காலத்தில் நிலைமை மேலும் மோசமாகும் வாய்ப்பு உள்ளது. கடற்கரையின் அரிப்பு காரணமாக வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு வருவதில் தயக்கம் காட்டுகின்றனர். மாநில அரசு மணல் பைகள் பயன்படுத்துவது போன்ற குறுகிய கால நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் பிரச்சினை தொடர்கிறது. மூடிய அலைகள் மணலை கழித்துக் கொண்டு செல்லும் நிலையில் பல கடற்கரை கட்டிடங்கள் அரிக்கப்படுகின்றன. மத்திய அரசு 12வது மலேசிய திட்டத்தின் கீழ் RM61 மில்லியனை நீண்ட கால கடற்கரை அரிப்பு குறைப்புக்கான நடவடிக்கைகளுக்கு ஒதுக்கியுள்ளது. ஆனால் அரிப்பை குறைப்பதுடன் மட்டுமல்லாமல் இதற்கு காரணமான காரணிகளை தீர்க்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2022 ஜனவரியில் 10 மீட்டர் உயரமான பார்வையிடும் கோபுரம் அரிப்பால் விழுந்தது குறிப்பிடத்தக்கது.